அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 1 தேர்விற்காக இலவச மாதிரி தேர்வுகள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைய வீடியோவில் நம்ம முதல் மாதிரி தேர்வாக இந்திய அரசியலமைப்பு பாலிட்டி ஏரியாவிலிருந்து 50 கேள்விக்கான விடை குறிப்புகளை நம்ம முழுமையாக பார்க்கலாம். இந்த வீடியோவை பொறுத்தவரையும் குரூப் 1 சிலபஸில் யூனிட் 4 இந்தியன் பாலிட்டியில் முதல் 3 தலைப்பு இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்பின் முகவுரை, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் தொடர்பான 50 கேள்விகளை தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்குறோங்க. முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் சிம்பில் கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பில் கிளிக் பண்ண தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே போல் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய அந்த இலவச மாதிரி தேர்வில் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டெஸ்ட் பேட்ச்க்கான வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தரப்பட்டுள்ளது. தேவையானவங்க ஜாயின் பண்ணிக்காங்க. முதல் கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? 1. அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் இங்கிலாந்தில் தோன்றியது. ஸோ அரசியலமைப்பு என்ற கொள்கை ஃபஸ்ட்டு இங்கிலாந்தில் தோன்றியதுன்னா கிடையாது, யுஎஸ்ஏ அமெரிக்காவில் தான் தோன்றியிருக்கும். அப்போ முதல் கூற்று தவறு. 2. அரிஸ்டாட்டில் அரசியலமைப்பை 158 நாடுகளின் அரசியலமைப்பை கொண்டு அறிவியல் பூர்வமாக வகைப்படுத்தினார். சரி. 3. அரசியலமைப்பு 5 வகைப்படும். அரசியலமைப்பு பார்த்திங்கன்னா 5 வகைப்படுமானா கிடையாது, 5 வகைப்படாது, 6 வகைப்படும் அரசியலமைப்பு. அப்போ மூன்றாவது கூற்று தவறு. 4. உலகின் மிக பழமையான எழுதப்பட்ட அரசியலமைப்பை கொண்ட நாடு அமெரிக்கா ஆகும். உலகின் மிக பழமையான எழுதப்பட்ட அரசியலமைப்பை கொண்ட நாடு அமெரிக்கா ஆகும். இங்கே சரியான விடை 2 மற்றும் 4. கேள்வி 2, பொறுத்துக. எழுதப்பட்ட அரசியலமைப்புக்கு எடுத்துக்காட்டு அமெரிக்கா, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, இந்தியா. எழுதப்படாத அரசியலமைப்புக்கு எடுத்துக்காட்டு இங்கிலாந்து, நியூசிலாந்து. ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்கு எடுத்துக்காட்டு இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜப்பான். கூட்டாட்சி அரசியலமைப்புக்கு எடுத்துக்காட்டு சுவிட்சர்லாந்து. சரியான விடை 4, 3, 2, 1. சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 3, இந்திய அரசியலமைப்பில் எத்தனை முறைகளில் திருத்தம் மேற்கொள்ளப்படுகிறது? இந்திய அரசியலமைப்பில் பார்த்திங்கன்னா 3 முறைகளில் திருத்தம் மேற்கொள்வாங்க. 1 சாதாரண பெரும்பான்மை, 2 சிறப்பு பெரும்பான்மை, 3 பெரும்பான்மை மற்றும் 50க்கும் மேற்பட்ட மாநிலங்களிலிருந்து ஒப்புதல் பெறுதல். ஸோ இந்திய அரசியலமைப்பில் கான்ஸ்டியூஷனில் ஹவு மெனி டைம்ஸ் எத்தனை முறைகளில் திருத்தம் மேற்கொள்ளப்படுகிறதுனா 3 முறைகளில். கேள்வி 4, கூற்று காரணம். கூற்று, இந்தியாவில் உள்ள கூட்டாட்சி கனடாவின் கூட்டாட்சி மாதிரியை கொண்டுள்ளது. காரணம், இந்தியா ஒற்றையாட்சி தன்மையை விட கூட்டாட்சி தன்மையை அதிகம் பெற்றுள்ளது. கூற்று சரிதான், காரணமும் சரிதான். இந்தியாவில் இருக்கக்கூடிய கூட்டாட்சி தன்மை கனடாவில் இருக்கக்கூடிய கூட்டாட்சி மாதிரியை அடிப்படையாக கொண்டுள்ளது. காரணம், இந்தியா ஒற்றையாட்சி தன்மையை விட கூட்டாட்சி தன்மையை அதிகம் பெற்றிருக்கும், அதிக விரும்பக்கூடியதாக இருக்கும். அப்போ இங்கே கூற்றும் சரி, காரணம் சரி. ஆனால் காரணம் என்று கூற்றுக்கான சரியான விளக்கம் கிடையாது. கேள்வி 5, ஒழுங்குமுறை சட்டம் 1773 தொடர்பான கூற்றுகளில் சரியானது எது எவை? 1. ரெகுலேட்டிங் ஆக்ட்னு சொல்லுவாங்க. ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 பற்றிய கூற்றுகளில் சரியானது. 1. இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனியின் விவகாரங்களை கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்துவதற்கான முதல் படியாக பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டமாகும். சரி. 2. பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்குள் ஏற்பட்ட நிதி நிர்வாக மற்றும் நெறிமுறை சார்ந்த நெருக்கடிகளின் சங்கமத்திற்கு ஒரு எதிர்வினையான உருவானது. சரி. 3. கல்கத்தாவில் 1774 ஒரு தலைமை நீதிபதி மற்றும் 3 நீதிபதிகளை கொண்ட ஒரு உச்சநீதிமன்றத்தை நிறுவ வழிவகுத்தது. சரி. 4. மாகாண நீதிமன்றங்களின் மேல்முறையீடுகளை உச்சநீதிமன்றத்துக்கு பதிலாக ஆளுநர் ஜெனரலின் கவுன்சிலுக்கு அனுப்பலாம் என்று குறிப்பிடப்பட்டதா? கிடையாது. இந்த மாகாண நீதிமன்றங்களின் மேல்முறையீடுகளை உச்சநீதிமன்றத்துக்கு பதிலாக ஆளுநர், அதாவது ஜெனரலின் கவுன்சிலுக்கு அனுப்பலாம் என்று குறிப்பிட்டது பிட் இந்திய சட்டம் 1784 குறிப்பிட்டிருப்பாங்க. இங்கே ஒழுங்குமுறை சட்டத்தில் வராது. அப்போ சரியானது 1, 2, 3. அப்போ ஒழுங்குமுறை சட்டம் 1773 என்ன பண்ணுதுன்னா, மெயினாக ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை கட்டுப்படுத்தி அதனுடைய நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்துறதுக்காக ஏற்படுத்தினாங்க. 1. அதே போல் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்குள் ஏற்பட்ட நிதி நிர்வாக மற்றும் நெறிமுறை சார்ந்த நெருக்கடிகளின் சங்கமத்திற்கு ஒரு எதிர்வினை ஆகும். 3. இந்த ரெகுலேட்டிங் ஆக்டின் மூலமாக தான் கல்கத்தாவில் 1774 ஒரு தலைமை நீதிபதி ப்ளஸ் 3 நீதிபதிகளை கொண்ட உச்ச நீதிமன்றத்தை நிறுவ வழிவகுத்தது. ஸோ 1+3. முதல் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. ஆன்சர் தெரிஞ்சவங்க யாருன்ற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கேள்வி 6,
இந்திய அரசியல் நிர்ணய சபை தொடர்பான கூற்றுகளில் தவறானது எது? இந்திய அரசியல் நிர்ணய சபை தொடர்பான கூற்றுகள் எது தவறுன்னு பார்க்கலாம். 1946ஆம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. சரி. இந்திய அரசியல் நிர்ணய சபையில் இருந்த மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை 489 பேர் ஆகும். ஸோ இந்திய அரசியல் நிர்ணய சபையில் இருந்த மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை 389 பேர் தான். இங்கே 489ன்னு இருக்குது. அப்போது தவறானது ஆப்ஷன் பாம்பே. முதல் கூட்டத்தின் தலைவராக டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா இருந்தார். இந்திய அரசியல் நிர்ணய சபையினுடைய தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க முதல் கூட்டத்தில். அதில் யார் இருந்திருப்பாருன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தான் இருந்தார். இதன் துணைத் தலைவர்களாக HC முகர்ஜி மற்றும் VT கிருஷ்ணமாச்சாரியும் இருந்தனர். சரி. கேள்வி 7. வரைவுக்குழு உறுப்பினர்களில் பொருந்தாதவர் யார்? ஸோ டிராஃப்டிங் கமிட்டியில் மொத்தம் 7 பேர் இருப்பாங்க. இந்த 7 பேரில் யார் பொருந்தாதுன்னு இங்கே கேட்டிருக்காங்க. கோபாலசாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், சர்தார் வல்லபாய் பட்டேல், மோதிலால் நேரு. கோபாலசாமி ஐயங்கார் வருவாங்க, அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயரும் வருவார், சர்தார் வல்லபாய் பட்டேல் வரமாட்டார், மோதிலால் நேருவும் வரமாட்டாங்க. அப்போ வரைவுக்குழு உறுப்பினர்கள் பொருந்தாதவர் 3 மற்றும் 4. கேள்வி 8. பின்வரும் வாக்கியங்களில் சரியானது எது எவை? 1. டாக்டர் BR அம்பேத்கர் தலைமையிலான வரைவுக்குழு அக்டோபர் 1947 தனது முதல் வரைவை தயாரித்து வெளியிட்டது. டாக்டர் BR அம்பேத்கர் தலைமையிலான வரைவுக்குழு டிராஃப்டிங் கமிட்டி தான் அக்டோபர் 1947 தனது முதல் வரைவை தயாரித்து வெளியிட்டாங்க. சரி. இந்திய அரசமைப்பு நவம்பர் 26, 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது கையெழுத்திடப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை 294 ஆனால் 294 கிடையாது, 284 பேர் தான் கையெழுத்திட்டிருப்பாங்க. இங்கே 294 இருக்குது. அப்போ இங்கே 1 சரி 2 தவறு. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனை ஏற்றுக்கொண்ட போது எத்தனை பேர் கையெழுத்திட்டிருப்பாங்கன்னா 284 பேர் தான் கையெழுத்திட்டாங்க. கேள்வி 9. கூற்று காரணம். தற்காலிக பாராளுமன்றத்தின் முதல் தலைவர் கணேஷ் வாசுதேவ் மாவ்லாங்கர், GV மாவ்லாங்கர். சரி. காரணம் ஆகஸ்ட் 15, 1947 முதல் நவம்பர் 26, டைப்பிங் மிஸ்டேக் ஆகிருக்கு, நவம்பர் 26, 1949 வரை இந்திய அரசியல் நிர்ணய சபை தற்காலிக பாராளுமன்றமும் செயல்பட்டது. சரி. அப்போ இங்கே கூற்றும் சரி காரணமும் சரி. மேலும் காரணம் என்பது கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. ஸோ இவர் தற்காலிக பாராளுமன்றமாக தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அரசியல் நிர்ணய சபை தற்காலிக பாராளுமன்றம் செயல்பட்டதுக்காக இவரை தேர்ந்தெடுத்தாங்கன்னா கிடையாது. இப்போ கேள்வி என்ன? கூற்று தற்காலிக பாராளுமன்றத்தின் முதல் தலைவர் கணேஷ் வாசுதேவ் மாவ்லாங்கர் தான். சரி. காரணம் ஆகஸ்ட் 15, 1947 முதல் நவம்பர் 26, 1949 வரை இந்திய அரசியல் நிர்ணய சபை தற்காலிக பாராளுமன்றமும் செயல்பட்டது. ஸோ இந்த காரணம் சரி, ஆனால் இந்த காரணம் கூற்றை விளக்குதானே விளக்கலை. அப்போ இங்கே கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. மேலும் காரணம் என்பது கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. கேள்வி 10. பின்வரும் வாக்கியங்களில் சரியானது எது எவை? 1. இந்திய அரசியல் நிர்ணய சபை மொத்தம் 12 கூட்டங்களை 114 நாட்களை நடத்தியதா? இந்திய அரசியல் நிர்ணய சபை 11 கூட்டங்களை நடத்தியிருக்கோம். இங்கே 12 கூட்டங்களை தந்திருக்காங்க. அப்போது 1 தவறு. 114 நாட்கள் தான் நடைபெற்றது. சரி. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தின் தலைவராக டாக்டர் ராஜேந்தர் பிரசாத் தேர்வு செய்யப்பட்டாரா? இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டத்திற்கு டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தேர்வு செய்யப்பட்டிருப்பார். தவறு. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் கடைசி கூட்டத்திற்கு தலைவராக டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தேர்வு செய்யப்பட்டார். கிடையாது, ராஜேந்தர் பிரசாத் தான் தேர்வு செய்யப்பட்டார். கவர்னர் ஜெனரல் பதவிக்கு பதிலாக குடியரசுத் தலைவர் பதவி ஏற்படுத்தப்பட்டது. சரி. கேள்வி என்ன? பின்வரும் வாக்கியங்களில் சரியானது 4 மட்டும் சரி. கேள்வி 11. தவறான இணையை தேர்வு செய்க. 1. முதல் பூரண சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. முதல் பூரண சுதந்திர தினம் எப்போ கொண்டாடினாங்கன்னா ஜனவரி 26, 1930 கொண்டாடி இருப்பாங்க. இங்கே 29 தந்திருக்காங்க. அப்போ 1 தவறு. 2. பூரண சுதந்திர தினம் கொண்டாட தீர்மானம் போட்டது 1929 லாகூர் INC காங்கிரஸ் மாநாடு. பூரண சுதந்திர தீர்மானம் கொண்டாட தீர்மானம் போடப்பட்டது 1929 லாகூர் INC காங்கிரஸ் மாநாட்டில் தான் போடப்பட்டது. சரி. இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலி பாணியில் கைப்பட எழுதியவர் பிரேம் பெகாரி நரேன் ரைஜடா. சரி. அப்போ இங்கே தவறானது 1 மட்டும் தவறாக இருக்குது. முதல் பூர்ண சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது எப்போ கொண்டாடினாங்கன்னா ஜனவரி 26, 1930 தான் கொண்டாடினாங்க. அதுக்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது 29 லாகூர் INC மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றியிருப்பாங்க. ஜவஹர்லால் நேரு தலைமையில் அப்போ தலைமை தாங்கியிருப்பார். அப்போ இங்கே 1 மட்டும் தவறாக இருக்குது. மற்ற 2, 3 சரியாக இருக்குது. 1 மட்டும் தவறு. சரியான விடை ஆப்ஷன் A. கேள்வி 12. முகவுரை பற்றிய வாக்கியங்களை கவனி. 1.
முகவுரை என்ற சொல் அரசியலமைப்பிற்கு அறிமுகம் அல்லது முன்னுரை ஆகும். சரி. இது பெரும் மதிப்புடன் அரசியலமைப்பின் ஆன்மா என அழைக்கப்படுகிறது. தவறு. இது பெரும் மதிப்போடு அரசியலமைப்பின் திறவுகோல் என்று தான் அழைக்கப்படுகிறது. திறவுகோல், ஆன்மா கிடையாது. அப்போ ரெண்டாவது கூற்று தவறு. 3. 1948 ஜனவரி 22ஆம் நாள் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அமைந்துள்ளது. சரி. முகவுரை இதுவரை ஒரே முறை திருத்தப்பட்டுள்ளது. சரி. அப்போ கேள்வி என்ன? மேற்கண்ட கூற்றுகளில் தவறானது எது எவைன்னு கேட்டிருக்காங்க. தவறானது 2 மட்டும்தான் தவறு. கேள்வி 13. இந்தியா என்பது இறையாண்மை மிக்க மக்களாட்சி இந்தியா என்பது இறையாண்மை மிக்க மக்களாட்சி சமதர்ம மத சார்பற்ற குடியரசாக உருவாக்குகிறது. இப்போ இங்கே சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 14. முகவுரை தொடர்பான வழக்குகளில் சரியான காலவரிசையில் அமைந்துள்ளதை தேர்வு செய்க. முகவுரை தொடர்பான வழக்குகள் 3 வழக்குகள் இருக்குது. 1 பெருபாரி வழக்கு 1960. 2 கேசவநந்தா பாரதி வழக்கு 1973. 3 LIC வழக்கு 1995. இப்போ இங்கே சரியான விடை 2, 3, 1. கேள்வி 15. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகளில் சரியானது எது எவை? 1. உலகிலுள்ள எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்பை விடவும் மிகவும் நீளமானது. சரியே. நெகிழாத்தன்மை கொண்டதாக மட்டுமே உள்ளது. இந்திய அரசியலமைப்பை பொறுத்தவரையும் நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மையை கொண்டிருக்கும். அப்போ ரெண்டாவது கூற்று தவறு. 3. ஒற்றையாட்சி முறை அரசாங்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை தான் ஏற்படுத்தும். அப்போ 3வது கூற்றும் தவறு. இந்தியாவை சமய சார்புள்ள நாடாக்குகிறது. இந்திய அரசியலமைப்பு இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக மாற்றுகிறது. அப்போ இங்கே சரியானது 1 மட்டும்தான் சரி. கேள்வி 16. இந்திய அரசியலமைப்பை திருத்தம் செய்வதற்கான சட்ட விதி என்ன? ஸோ அமெண்ட்மெண்ட், சட்டத்தை திருத்தம் செய்வதற்கான விதி வந்து ஆர்டிக்கல் 368 பார்ட் 20 வரும். கேள்வி 17. பட்டய சட்டம் 1813 பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? 1. இந்தியாவின் மீது கிழக்கிந்திய கம்பெனிக்கு இருந்த முழு வர்த்தக ஏகபோகமும் ரத்து செய்யப்பட்டது. எனினும் தேயிலை வர்த்தகம் மட்டும் கம்பெனிக்கு தொடர்ந்து அனுமதிக்கப்பட்டது. சரி. கிறிஸ்தவ சமய பரப்புனர்கள் இந்தியாவில் மதத்தை பரப்பவும் ஆங்கில கல்வியை வழங்கவும் அதிகாரப்பூர்வமாக அனுமதிக்கப்பட்டனர். சரி. இந்திய மக்களின் கல்வி மேம்பாட்டிற்கும் இலக்கிய மற்றும் அறிவியலை வளர்ப்பதற்கும் ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட வேண்டும் என முதன்முறையாக இந்த சட்டம் கட்டளையிட்டது. சரி. அப்போ பட்டய சட்டம் 1813 என்ன சொல்லுதுன்னா, 1 ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மீது இருந்த முழு வர்த்தக ஏகபோகம் ரத்து செய்கிறாங்க. ஆனால் தேயிலை வர்த்தகத்துக்கு மட்டும் தொடர்ந்து அனுமதிக்கிறாங்க. 2 கிறிஸ்துவ மதத்தை பரப்புவதற்காக இந்தியாவில் வந்து சமய பரப்புனர்களை அனுமதிக்கிறாங்க. 3 இந்திய மக்களுடைய கல்வி மேம்பாட்டிற்கும் இலக்கியம் மற்றும் அறிவியலை வளர்ப்பதற்கும் ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் வந்து நிதியை ஒதுக்குறாங்க. ஆனால் அந்த நிதி வந்து கடைசி வரையும் செயல்படுத்தவே கிடையாது. இங்கே சரியானது பட்டய சட்டம் 1813 பற்றிய கூற்று சரியானது. 3 கூற்றுமே சரி. கேள்வி 18. சரியான இணையை தேர்வு செய்க. பெருபாரி வழக்கு நடைபெற்ற ஆண்டு 1960. சரி. கேசவநந்தா பாரதி வழக்கு 83 கிடையாது, 1973. தவறு. LIC வழக்கு 1996 இருக்குது, தப்பு. 1995. அப்போ இங்கே சரியானது 1 மட்டும் சரியாக இருக்குது. கேள்வி 19. பட்டய சட்டம் 1833 பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? வங்காளத்தின் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் இனி இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் என பதவி வகிப்பார். ஸோ 1833ஆம் ஆண்டு பட்டய சட்டம் என்ன சொல்லுதுன்னா, வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் என்ற பதவி இப்போ என்ன அதுக்கப்புறம் இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் என பதவி வகிப்பார்னு மாற்றப்பட்டது. சரி. இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் காரன் வாலிஸ் பிரபுனா, காரன் வாலிஸ் பிரபு கிடையாது, வில்லியம் பெண்டிங் பிரபு வருவாங்க. ஸோ இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலாக வில்லியம் பெண்டிங் பிரபு நியமிக்கப்பட்டார். இங்கே காரன் வாலிஸ்னு தந்திருக்காங்க. அப்போது இங்கே தவறானது ஆப்ஷன் பாம்பே. அடுத்து 1833 பட்டய சட்டம் என்ன சொல்லுதுன்னா, பம்பாய் மற்றும் சென்னை மாகாணங்களின் சட்டமேற்றும் அதிகாரங்கள் பறிக்கப்பட்டு முழு கட்டுப்பாடும் இந்தியாவின் கவர்னர் ஜெனரலிடம் வழங்கப்பட்டது. சரி. கம்பெனியின் வணிக நடவடிக்கைகள் முற்றிலும் தடை செய்யப்பட்டது. அப்போ 1833ஆம் ஆண்டு பட்டய சட்டத்தை பொறுத்தவரையும் 1 வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் என்னவாக மாறுது, இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக மாறுது. இந்தியாவினுடைய முதல் கவர்னர் ஜெனரல் வந்து வில்லியம் பெண்டிங் பிரபு வராரு. பம்பாய் மற்றும் சென்னை மாகாணங்களுடைய சட்டமேற்றும் அதிகாரங்கள் முழுசும் பறித்து அது வந்து இந்தியாவின்
கவர்னர் ஜெனரலிடம் வழங்கப்படுகிறது. கம்பெனியுடைய வணிக நடவடிக்கைகள் முற்றிலும் தடை செய்கிறாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய வணிக நடவடிக்கைகள் வந்து முற்றிலும் தடை செய்யப்பட்டது. 1833ஆம் ஆண்டு பட்டய சட்டம். கேள்வி 20. முகவுரை முதலாக எந்த சட்ட திருத்தம் மூலம் திருத்தப்பட்டது? முகவுரையை பொறுத்தவரை முதலாக வந்து 42வது சட்ட திருத்தம் 1976 மூலம் திருத்தப்பட்டது. அதிகமாக திருத்தப்பட்டது இந்த 42வது சட்ட திருத்தம் மூலம் தான் நிறைய மாற்றிருப்பாங்க. அதனால் இந்த 42வது சட்ட திருத்தத்தை மினி கான்ஸ்டியூஷன் அழைக்கிறாங்க. அதாவது குறு அரசியலமைப்பு என்று அழைக்கப்படுகிறது. ஸோ 39வது சட்ட திருத்தம் 1975 என்ன சொல்லுதுன்னா, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர் மற்றும் சபாநாயகர் ஆகியோருடன் நீதித்துறையின் எல்லைக்கு அப்பால் உள்ள கருத்து வேறுபாடுகள் இடம்பெற்றிருந்தன. அத்தகைய அதிகாரத்தை அவர்கள் முடிவு செய்ய நாடாளுமன்றத்தால் நிர்ணயிக்கப்படும் என்று 39வது சட்ட திருத்தம் 1975 குறிப்பிடுகிறது. ஸோ குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரதமர் அண்ட் சபாநாயகர் பார்த்திங்கன்னா நீதித்துறைக்கு எல்லைக்கு அப்பால் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இடம்பெற்றிருக்கும். குறிப்பாக அந்த அதிகாரத்தை அவர்கள் பயன்படுத்த நாடாளுமன்றத்தால் நிர்ணயிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. எத்தனாவது சட்ட திருத்தம்? 39வது சட்ட திருத்தம் 1975. 40வது சட்ட திருத்தம் 1976 என்ன சொல்லுதுன்னா, அவ்வப்போது நீர்ப்பகுதி, கண்டத்திட்டு, சிறப்பு பொருளாதார மண்டலம் ஆகியவற்றை வரையறுக்க நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் அளிக்கிறது. அப்போது சிறப்பு பொருளாதார மண்டலம், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அமைப்பதற்கான எந்த சட்ட திருத்தம் மூலமாக திருத்தப்பட்டதுன்னா 40வது சட்ட திருத்தம் 1976. 41வது சட்ட திருத்தம் 1976 என்ன சொல்லுதுன்னா, மாநில பொது ஆணைக்குழு மற்றும் இணை பொது பணி ஆணைக்குழுவின் பொது பணி ஆணைக்குழுவின் ஓய்வு வயதை 60லிருந்து 62ஆக உயர்த்தியது. 41வது சட்ட திருத்தம் 1976. சட்ட திருத்தமெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அதுவும் ரீசெண்டாக நடந்த சட்ட திருத்தங்களை பற்றி ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. கேள்வி 21. அரசியலமைப்புகளை 158 நாடுகளின் அரசியலமைப்புகளை ஆய்வு செய்து வகைப்படுத்தியவர் அரிஸ்டாட்டில். கேள்வி 22. அரிஸ்டாட்டில் அரசியல் அறிவியலின் தந்தை என்று அழைக்கப்படுவதோடு பின்வரற்றில் எதற்கும் தந்தையாக கருதப்படுகிறார்? உயிரியலின் தந்தையும் விலங்கியலின் தந்தையும் என்று அழைக்கப்படுகிறார் அரிஸ்டாட்டில். கேள்வி 23. பின்வரும் நாடுகளில் எழுதப்படாத அரசியலமைப்பை கொண்ட நாடு எது? இங்கிலாந்து, நியூசிலாந்து, அமெரிக்கா. எழுதப்படாத அரசியலமைப்பை கொண்ட நாடுகள்னா இங்கிலாந்து மற்றும் நியூசிலாந்து தான் வரும், அமெரிக்கா வராது, எழுதப்பட்டதில் வரும். இப்போ சரியானது 1, 2. கேள்வி 24. கூற்று காரணம், அசர்ஷன் அண்ட் ரீசன். அமெரிக்க அரசியலமைப்பு உலகிலேயே மிக கடினமாக திருத்தப்படும் அரசியலமைப்பு ஆகும். சரி. காரணம், அமெரிக்க அரசியலமைப்பு நெகிழாத அரசியலமைப்பு ஆகும். இங்கே கூற்றும் சரி, காரணமும் சரி. மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 25. அரசியலமைப்பு திருத்தங்கள் தொடர்பான பகுதி எது? அரசியலமைப்பு திருத்தங்கள் தொடர்பான பகுதி பார்ட் 20. கேள்வி 26. இந்திய அரசியலமைப்பு திருத்தங்களில் இடம்பெறாத முறை எது? இந்திய அரசியலமைப்பின் திருத்தங்களை பொறுத்தவரை 3 முறையில் திருத்துவாங்க. 1 சாதாரண பெரும்பான்மை, 2 சிறப்பு பெரும்பான்மை, 3 சிறப்பு பெரும்பான்மை ப்ளஸ் மாநில ஒப்புதல். 50% மாநிலங்கள் ஒப்புதல் பெறணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இங்கே மாநிலங்களின் ஒருமதமான ஒப்புதல் வந்து திருத்தங்கள் இடம்பெறாதது. இப்போ சரியானது ஆப்ஷன் சி. கேள்வி 27. கூட்டாட்சி, ஃபெடரேஷன் என்ற சொல் எந்த லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது? போடியஸ் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. கேள்வி 28. பின்வருவனவற்றில் கூட்டாட்சியின் அத்தியாவசிய அம்சமல்லாதது எது? அதிகார பகிர்வு, எழுதப்பட்ட அரசியலமைப்பு, சுதந்திர நீதித்துறை. இதெல்லாம் கூட்டாட்சியின் அத்தியாவசிய அம்சங்கள் வரும். ஒரே மத்திய அரசு என்பது கூட்டாட்சியினுடைய அத்தியாவசிய அம்சங்களில் அல்லாதது. அப்போ சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 29. கொசி ஃபெடரல் கான்ஸ்டியூஷன் என்ற சொல் இந்திய அரசியலமைப்பை குறிக்கும். இதன் பொருள், கொஸ்ஸினா கூட்டாட்சி மற்றும் ஒற்றையாட்சி அம்சங்களை குறிக்கும். சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 30. பின்வருவனற்றை கால வரிசைப்படி அமைக்கவும். 1 ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773. பிட்ஸ் இந்திய சட்டம் 1784. அதிலே தந்திருக்காங்க பட்டய சட்டம் 1813. அடுத்து பட்டய சட்டம் 1833. இங்கே சரியான விடை 1, 2, 3, 4 சரி. கேள்வி 31. இந்தியர்களுக்கு சட்டமன்ற பணியில் முதலில் வாய்ப்பளித்த சட்டம் எது? இந்தியர்களுக்கு சட்டமன்ற பணியில் வேலை செய்வதற்காக வாய்ப்பளித்த சட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் சட்டம் 1861. கேள்வி 32.
இந்திய அரசியலமைப்பின் பெரும்பாலான அம்சங்களுக்கான மூல ஆதாரம் என கருதப்பட்ட சட்டம் எது? இந்திய அரசியலமைப்பின் பெரும்பாலான அம்சங்களுக்கான மூல ஆதாரம் என கருதப்பட்ட சட்டம் இந்திய அரசு சட்டம் 1935, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. கேள்வி 33. அமைச்சரவை தூதுக்குழு பரிந்துரையின்படி அரசியல் நிர்ணய சபை தேர்தல் நடைபெற்ற ஆண்டு. அமைச்சரவை தூதுக்குழு பரிந்துரைப்படி அரசியல் நிர்ணய சபைக்கு எப்போ தேர்தல் நடைபெற்றதுன்னா 1946. கேள்வி 34. அரசியல் நிர்ணய சபையில் இடம்பெறாத முக்கிய தலைவர்கள். 1 மகாத்மா காந்தி, 2 முகமது அலி ஜின்னா. இதில் எது சரினா அரசியல் நிர்ணய சபையில் இடம்பெறாத முக்கிய தலைவர் 2 பேர், 1 மகாத்மா காந்தியும் முகமது அலி ஜின்னாவும். கேள்வி 35. அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை முன்மொழிந்தவர் யார்? அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை முன்மொழிந்தவர் ஜவஹர்லால் நேரு. கேள்வி 36. டிராப்டிங் கமிட்டி அமைக்கப்பட்ட நாள். டிராப்டிங் கமிட்டி டாக்டர் B.R. அம்பேத்கர் தலைமையில் அமைச்சிருப்பாங்க, ஆகஸ்ட் 29, 1947. கேள்வி 37. டிராப்டிங் கமிட்டியின் கான்ஸ்டியூஷனல் அட்வைசர் யார்? டிராப்டிங் கமிட்டியினுடைய அரசியல் ஆலோசகர் யாருன்னு கேட்டிருக்காங்க, B.N. ராவ். கேள்வி 38. இந்திய அரசியலமைப்பு உருவாக்க எடுக்கப்பட்ட காலம் எவ்வளவு? இந்திய அரசியலமைப்பு உருவாக்க எடுக்கப்பட்ட காலம் 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள். கேள்வி 39. தேசிய கீதமும் ஜனகணமன தேசிய பாடல் வந்தே மாதரம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஜனவரி 24, 1950. கேள்வி 40. ஜனவரி 26 குடியரசு தினமாக தேர்வு செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன? ஜனவரி 26 குடியரசு தினமாக தேர்வு செய்யப்பட்டதன் காரணம் பூர்ண சுதந்திர தின நினைவை ஒட்டி தான் இங்கே ஜனவரி 26 நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுறோங்க. கேள்வி 41. சுதந்திர இந்தியாவின் முதல் சபாநாயகர் யார்? சுதந்திர இந்தியாவின் முதல் சபாநாயகர் G.V. மாவ்லங்கர். கேள்வி 42. இந்திய அரசியலமைப்பின் முகவுரைக்கு நேரடி அடிப்படையாக அமைந்தது எது? இந்திய அரசியலமைப்பினுடைய முகவுரைக்கு நேரடி அடிப்படையாக அமைந்தது குறிக்கோள் தீர்மானம், அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 43. பின்வருவனவற்றில் எது 42வது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் முகவுரையில் சேர்க்கப்படாத சொல்? 42வது சட்ட திருத்தம் மூலம் முகவுரையில் 3 வார்த்தை சேர்த்திருப்பாங்க, சோசலிசம், மதச்சார்பின்மை, செக்குலரிசம், அடுத்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைப்பு, இன்டர்கிரிட்டி. இதில் சேர்க்கப்படாதது குடியரசு சேர்த்திருக்க மாட்டாங்க, மற்ற 3 வார்த்தையும் சேர்த்தாங்க, சோசலிசம், மதச்சார்பின்மை, ஒருங்கிணைப்புனா இன்டர்கிரிட்டி. கேள்வி 44. முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல என்று தீர்ப்பளித்த வழக்கு எது? முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல என்று தீர்ப்பளித்த வழக்கு பெருபாரி யூனியன் வழக்கு 1960. அதே முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி என முதலில் சொன்ன வழக்கு கேசவநந்தா பாரதி வழக்கு 1973. முகவுரை அரசியலமைப்பின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதி என்று 2வது முறையாக சொன்ன வழக்கு LIC வழக்கு 1995. கேள்வி 45. கீழ்கண்டவற்றில் சரியான இணைப்பு எது? பெருபாரி வழக்கு முகவுரையின் அரசியலமைப்பின் பகுதி அல்ல என்றது சரி. கேசவநந்தா பாரதி வழக்கு முகவுரை அரசியலமைப்பின் பகுதி என்று தீர்மானித்தது சரி. LIC வழக்கு முகவுரை நீதிமன்றத்தில் நேரடியாக அமல்படுத்தக்கூடியதுன்னு சொன்னதா? கிடையாது. அப்போ இங்கே சரியான இணைப்பு 1 மற்றும் 2 சரி. கேள்வி 46. வி த பீப்புள் ஆஃப் இந்தியா என்ற சொற்றொடர் எதனை உணர்த்துகிறது? வி த பீப்புள் ஆஃப் இந்தியா என்ற சொற்றொடர் எதனை உணர்த்துகிறதுனா மக்களிடமிருந்து இறையாண்மை பெறப்படுதல். சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 47. முகவுரையில் இடம்பெற்றுள்ள நீதி, ஜஸ்டிஸ் எத்தனை பரிமாணங்களை கொண்டது? முகவுரையில் இடம்பெற்றுள்ள நீதி என்ற ஜஸ்டிஸ் எத்தனை பரிமாணங்களை கொண்டதுன்னா 3 பரிமாணங்களை கொண்டது. கேள்வி 48. பின்வருவனவற்றில் எது முகவுரையில் இடம்பெறவில்லை? சகோதரத்துவம், சமத்துவம், சுதந்திரம். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் 3 இடம்பெற்றிருக்கும், கூட்டாட்சி இடம்பெறவில்லை. சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 49. சோசலிசம் என்ற சொல்லை முகவுரையில் சேர்க்க பரிந்துரைத்த குழு எது? சோசலிசம் என்ற சொல்லை முகவுரையில் பிரியாம்பலில் சேர்க்க எந்த குழு பரிந்துரைத்ததுன்னா சுரன்சிங் குழு. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 50. கூற்று காரணம். கூற்று முகவுரை அரசியலமைப்பின் ஆன்மா என அழைக்கப்படுகிறது. முகவுரை அரசியலமைப்பின் ஆன்மா என அழைக்கப்படுகிறது சரி. காரணம் அது நீதிமன்றத்தில் நேரடியாக அமல்படுத்தக்கூடிய உரிமைகளை வழங்குகிறதானா? கிடையாது. அப்போ இங்கே கூற்று சரி, காரணம் தவறு. இந்த வீடியோவை பொறுத்தவரை முதல் டெஸ்ட்டில் குரூப் 1க்கான ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸில் பாலிட்டியிலிருந்து 50 கேள்விகளை பார்த்துருக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் TNPSC எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.
நன்றி, வணக்கம்.